வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கோதுமை மாவுல அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்ன்றத சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு டம்ளர்ல கோதுமை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். அதாவது 1:2 தான் ரேஷியோ இல்லையா? இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பாருங்க. இதுல 1/2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவுல எடுத்திருக்கேன். இப்போ 1 டம்ளர் வெல்லத்துக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். சிம்ல வச்சிருங்க, அது கரைஞ்சா போதும். இங்க பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. நம்ம இதை கொதிக்க வைக்கல. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த அல்வாக்கு பார்த்தீங்கன்னா 75லேருந்து ஒரு 100 கிராம் நெய் தேவைப்படும். கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். நம்ம கோதுமை மாவில் நெய் காஞ்சிடுத்து. கோதுமை மாவை இந்த நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது கோல்டன் கலரில் வரா மாதிரி. பாருங்க, கோதுமை மாவு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா லைட் கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளை தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட போறோம். இந்த பாருங்க, நம்ம விட்ட வெள்ளை தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்ல டெக்ஸ்டர் வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது பண்ணணும் பாருங்க. நல்லா அல்வா பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த ஏலக்காவை சேர்க்கலாம். வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கக்கின்னு வெளில வரும் நெய் எல்லாமே. பாருங்க நெய் நல்லா நல்லா கசிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வெல்லம் பாகெல்லாம் வைக்கல, சும்மா கரைச்சி வெள்ளை தண்ணியை தான் விட்டுருக்கோம். நம்ம பாருங்க, அல்வா நல்ல பதமாக வந்துடுது. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தீபாவளிலாம் வருது இல்லையா, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் பண்ணுவீங்க. இது கோதுமை ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வீட்டில் கோதுமை சப்பாத்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கோதுமை மாவு வாங்கி வச்சுருப்போம். அது மாதிரி வெல்லமும் வீட்டில் இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்மளுடைய கோதுமை அல்வா ரெடி ஆகிடுது. பாருங்கள், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த கோதுமை அல்வா ரொம்ப ஈஸிங்க. யாராவது கெஸ்ட் வந்தால் சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.